இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்கள் தான் இன்னைக்கு பாதாளத்தில் இருக்கிறது. படிப்பறிவு இல்லாமல் குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாத அந்த காரணம் வேலைக்கு கிடைக்காதனால தான் அவன் போய் அவன் குடிக்கிறான், மதுவில் இருக்கிறான், போதைக்கு போகிறான். அவன் வேலையை கொடுத்துட்டா அவன் மாட்டோம் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கு போகிறான். நாங்கள் என்னையா உங்ககிட்ட கேட்டோம்? நீங்கள் கொள்ளடிச்ச சொத்து கேட்டோமா? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா? படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா? நாங்கள் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அது தப்பாயா? அது தப்பா இல்லையா? சமுதாயத்துக்கு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்குது. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது, தாராளமா கொடுக்கலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். இதுக்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும்னு எந்த இடத்துலையும் தீர்ப்புல சொல்லல. தாராளமா கொடுத்துட்டு போலாம். கர்நாடகாவில் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க அதிக உணர்வு, சமூக நீதி உணர்வு அதிகமா இருக்கு. அவங்க உங்களுக்கு கூட்டணி கட்சி தான். அவங்க கிட்ட பாடத்தை கத்துக்குங்கய்யா. ஸ்டாலின் அவர்களே, சித்தராமையா கிட்ட போய் பாடம் கத்துட்டு வாங்க. அங்க தரையில உட்காந்துங்க, தரையில உட்காந்துக்கிட்டு சித்தராமையா சேர்ல உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பாடத்தை கத்துட்டு வாங்க. நீங்க அதெல்லாம் திராவிட வாயில வருது. ஏன்னா இதெல்லாம் ஏமாற்று வேலை. இந்த தேர்தலில் நிச்சயமா நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் தேர்தல் வந்துருச்சு இல்ல, இப்ப வருவாங்க. நந்தன் கால்வாயின்னு பாட்டு பாடிட்டு இருப்பான். அதான் 30 வருஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு நந்தன் கால்வாய், நந்தன் தேர்தல் முடிச்சோடனே அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். விழுப்புரம் மாவட்டம் சொன்னார் பாரு சிவகுமார், பாலசக்தி பாதாள சாக்கடை 30 வருஷமா போட்டுட்டு இருப்பாங்க. கொலை கொள்ளை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொலை, பட்டப்பகலில் கொலை. சட்டம் ஒழுங்கு 7000 கொலைகள் தமிழ்நாட்டில். விடு விடு விடு. தமிழ்நாட்டில் 7000 கொலைகள் இந்த திமுக ஆட்சியில் நடந்தது. 7000 கொலைகள். நினைச்சு பாருங்க. துப்பாக்கி கலாச்சாரம். யார் இதுக்கு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா அவர்கிட்ட தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால முடியவில்லை என்றால் வேற யாருக்காவது இந்த இலாக்கா கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு நேரம் இல்லை, இல்ல தெரியலன்னா கொடுத்துட்டு போங்க ஸ்டாலின் அவர்களே. இது மக்களுடைய உயிர். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்ப கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம சபை கூட்டம் இப்போ ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை நாள், நாளை மறுநாள் உங்க கிராமத்துக்கு போங்க. அந்த கிராம சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள். என்ன தீர்மானம்னா, தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஒரு தீர்மானம் நடத்துங்க, நிறைவேற்றுங்க. எல்லா கிராம சபை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12600 கிராம சபை, கிராம சபை இருக்கு, பேரு ஊராட்சிகள் இருக்கு. அந்த ஊராட்சிகளில் நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். ஏன்னா இது அவசியமானது, அவசியமானது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி சம்பந்தமானது. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும்.